ஹாய் வெல்கம் டு உஷா லைஃப் ஸ்டைல். நம்ம கடையில் மாசா ஸ்லைஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அதே டேஸ்ட்லேயே வீட்டில் எப்படி மாம்பழம் ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய சைஸ் நல்லா பழுத்த மாம்பழம், நல்லா ஸ்வீட்னஸ் அதிகமாக உள்ள ஒரு மாம்பழம், ஒரு சின்ன மீடியம் சைஸ் மாங்காய் 4 அரிஞ்சு போட்டிருக்கேன். இது வீடியோவில் அது காட்டல. நான் லைட்டாக புளிப்பு தன்மை உள்ள மாங்காய் வேணும், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கு 1 கப் மாம்பழத்துக்கு 2 கப் தண்ணி ஊற்றி 1 கப் சுகர் போட்டு இதை நம்ம வேக வச்சிட்டோம். ஒரு 10-15 வேக வச்சிட்டோம்னாக்க இது நல்லா அரைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லாயிருக்கும், அதுக்காக சொல்கிறேன். கொஞ்ச நேரம் அந்த சுகர் கரையிற வரைக்கும் நம்ம கிண்டி விடுவோம். கிண்டி விட்டதுக்கப்புறம் அதை ஸ்டவ்வில் மூடி போட்டு வச்சிட்டோம்னாக்க அது நல்லா வெந்து வரட்டும், அதுக்காக தான். உண்மையாலுமே சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? அதன் பிறகு இது ஓரளவு வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இது வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துட்டால் தான் அரைக்க கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நல்லா ஆகிடும். மீண்டும் மூடி போட்டு நம்ம வச்சிட்டோம்னாக்க அதன் பிறகு மிக்சியில் எடுத்து அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு உடனே குடிக்காமல் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடித்தோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம ஜில்லுன்னு குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். இப்போ அது வெந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிப்போம். வடிகட்டிட்டு அந்த ஜூஸ் தனியாக மாம்பழம் வேக வச்ச இல்லையா, அது தனியாக வச்சுப்போம். அப்போ தான் ஆறும் சீக்கிரம். தண்ணியோடு வச்சோம்னா லேட்டாகும் ஆறுறதுக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். இதை அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணணும் மீண்டும். இது ஏன் மீண்டும் ஃபில்ட்ரு பண்ணணுன்னாக்க அப்போ தான் அதில் உள்ள நார்லாம் இதிலே தங்கிக்கும். சில மாம்பழத்தில் நாரும் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம ஒரு ஸ்பூனோ ஏதோ வச்சு நல்லா அது ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னாக்க ஜூஸ்லாம் கீழே இறங்கிடும். இந்த நார் மட்டும் மேலே தங்கிக்கும். அது கூடயே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மாம்பழம் வேக வச்ச தண்ணி, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கட்டிமா இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடும். ஒரு 1 hour 2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதன் பிறகு நம்ம எடுத்து சேவ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே சொல்கிறேன், செம்மையாக இருந்துச்சு. அது எனக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே மாம்பழம் ரொம்ப பிடிக்குன்றதுனால இந்த சீசனில் நாங்கள் நிறைய டைம் பண்ணிட்டோம் இதை. அதுக்காக தான் சரி வீடியோவை எடுத்து இது போடுன்னு சொல்லிட்டு எடுத்தோம். செம்மையாக இருந்துச்சு. நான் சொன்ன இந்த அளவு ஒரு 4 to 5 கிளாஸ் வரும், அந்த அளவுக்கு உள்ளது தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த பாருங்கள், பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். இவ்வளோ இதாக இருந்துச்சு எங்களுக்கு. சரி, ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் என் சேனலை பார்த்ததுக்கு நன்றி. நீங்களே வீட்டில் நெக்ஸ்ட் டைம் இதேமாரி செஞ்சு பாருங்கள்.